viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. Cauliflower or broccoli, which is healthier? வணக்கம் viewers, cauliflower, broccoli இது ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஒரே டிஃபரன்ஸ், broccoli பச்சை கலர்ல இருக்கும், cauliflower வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த கலர் டிஃபரன்ஸ் மட்டும் தானா இல்ல ரெண்டுத்துக்கும் நியூட்ரிஷன்லயும் வேறுபாடு இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு கப் வேக வச்ச காலிஃபிளவர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 28 கிராம் கேலரிஸும் 2 கிராம் புரோட்டீனும் நம்ம உடம்புக்கு தேவையான ஃபைபர்ல 12% இருக்கு. காலிஃபிளவர்ல விட்டமின் சி அதிகமா இருக்கு, விட்டமின் கே, விட்டமின் B6, ஃபோலேட் எல்லாம் இருக்கு. விட்டமின் கே நம்ம ஹார்ட்டுக்கு, ஸ்ட்ராங் போன்ஸுக்கு தேவைப்படுது. விட்டமின் பி, ஃபோலேட் இது ரெண்டும் மெட்டபாலிசம் அதிகரிக்க உதவுது. ஒரு கப் ப்ரோக்கோலில 54 கிராம் கேலரிஸ் இருக்கு. அது போக புரோட்டீனும் இருக்கு. நமக்கு தேவையான ஃபைபர்ல 20% ப்ரோக்கோலி தரும். விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் ஏ அப்புறம் ஃபோலேட்டும் இருக்கு. நம்ம ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கவும், கண் பார்வை நல்லா இருக்கவும் விட்டமின் ஏ பயன்படுது. ப்ரோக்கோலில விட்டமின் B6, அயன், விட்டமின் ஈயும் இருக்கு. ப்ரோக்கோலி சாப்பிடுறதுனால சில டைப்ஸ் ஆஃப் கேன்சரும் பிரிவென்ட் பண்ண முடியுது. காலிஃபிளவரையும் ப்ரோக்கோலியையும் கம்பேர் பண்ணும் பொழுது காலிஃபிளவர்ல கேலரிஸ் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா விட்டமின்ஸும் மினரல்ஸும் ப்ரோக்கோலில தான் அதிகமா இருக்கு. அதனால இனிமே சாப்பாட்டுல கண்டிப்பா ப்ரோக்கோலிய சேர்த்துக்கோங்க. காலிஃபிளவர் சாப்பிடாம இருக்க வேண்டாம், ஆனா ப்ரோக்கோலி ரொம்பவே நல்லது. ஏன்னா வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.